மாலை முரசு வைப் நேயர்களுக்கு வணக்கம். தில்ராஜு தயாரிப்பில் இயக்குனர் சங்கரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்க படம் தான் கேம் சேஞ்சர். அந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வைப் பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். கேம் சேஞ்சர் ஆக்சுவலாக இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா இந்த படம் எப்படிப்பட்ட கேம் சேஞ்சராக இருக்க போகுது அப்படின்னு வந்த எதிர்பார்ப்புகளை விட இந்த படம் சங்கரோட வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் ஓவரா இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. குறிப்பா தமிழ் சினிமா ரசிகர்கள் பெருமளவில் எதிர்பார்த்தாங்க. காரணம் என்னன்னா, அண்மையில கூட ஒரு வீடியோ பயங்கரமா எல்லாரும் ட்ரெண்ட் பண்ணி சங்கர் ஐயா சீக்கிரம் ஒரு கம்பேக் கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக்லாம் போட்டாங்க. காரணம் என்னன்னா, அவர் அந்த படத்தோட ஒரு ஈவெண்ட்ல என்ன சொல்லுவாருன்னா, இந்தியன் சினிமாவோட பிரைட் ராஜமௌலி அவர்கள் என்னோட பட ஈவெண்ட்டுக்கு வந்ததை நான் ரொம்ப சந்தோஷமா பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா அவரோட ரசிகர்கள் மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவோட ரசிகர்கள் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, சங்கரனை உங்களோட அருமை என்னன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த எந்திரன் படத்தோட மாண்டேஜ் எல்லாம் எடுத்து போட்டாங்க. நீங்க அப்பவே அப்படிப்பட்ட ஒரு படம் எடுத்தீங்க, இப்போ நிறைய பேர் அஜெண்டா பேசிஸ்ல படம் எடுக்கிறப்ப நீங்க அப்பவே ஒரு சயின்டிபிக்கலா ஒரு படம் எடுத்தீங்களே, நீங்க எப்படி இந்தியன் சினிமாவோட பிரைட் இல்லைன்னு உங்களை நீங்களே சொல்லிக்கலான்ற மாதிரி பல கேள்விகள் வந்தது. ஆக கேம் சேஞ்சர் மூலமா நம்ம சங்கரனை இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லுவாருன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பதில் சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டா அங்கதான் ஒரு சின்ன கேள்விக்குறி. கடந்த வருடம் 2024 அவருக்கு மிகப்பெரிய சோதனைக்குள்ளான வருஷமா மாறிச்சு அப்படிங்கிறது நம்ம யாருமே மறுக்கவே முடியாத உண்மை. காரணம் என்னன்னா, இந்தியன் 2 கமல் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் விக்ரம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் சக்சஸ் கொடுத்தாரு. கல்கி அப்படிங்கிற படமும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசப்பட்டாலுமே கமல் அவர்களோட பேர் பெருமளவில் அடிபடலை. ஆனா இந்த இந்தியன் 2 படத்துல கமல் அவர் அதிக அளவில் ட்ரோல் செய்யப்பட்டார். இந்தியன் அதாவது சங்கருமே பயங்கரமா ட்ரோல் செய்யப்பட்டார். அதுக்கப்புறமா இந்தியன் 3ல ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும்போது தான் இல்ல கேம் சேஞ்சர் மூலமா நான் ஒரு கம்பேக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சங்கர் அவர்கள் ஒரு அப்டேட் கொடுத்தாரு. ஆக மொத்தம் கேம் சேஞ்சர் வரண்டா அப்புறம் உங்களுக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லி சங்கரோட ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு வழியா இந்த படம் பாத்தீங்கன்னா ஆந்திரால ரிலீஸ் ஆகி அங்க ஒரு கலமையான விமர்சனங்கள்லாம் வாங்கிடுச்சு. இல்ல உங்களோட படம் இப்போ நீங்க கலவையா ஒரு விமர்சனம் சொன்னீங்க அப்படின்னா தமிழ் ஆடியன்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு விமர்சனம் நாங்க வச்சிருப்போம் அப்படின்ற பட்சத்துல படம் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்மள எதிர்பார்த்தோம். இன்னைக்கு இந்த படம் ரிலீஸும் ஆயிடுச்சு. இந்த படத்தோட பிளாட், இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல ஒரு சங்கர் படத்துக்கே உரித்தான அந்த ஊழல், லஞ்சம், லாவண்யம், அதனால ஏற்படக்கூடிய இழப்புகள், அதை அரசு எங்க மாறணும், எந்த இடத்துல நம்ம சிஸ்டமேட்டிக்கலா மாறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த படத்துல வச்சிருக்காரு. கடைசியாக எந்த படத்துல வச்சாருன்னு கேட்டா எல்லா படத்திலும் இதே தான் வச்சுட்டு இருந்தாரு. ஏன் கடைசியாக இந்தியன் 2ல கூட லஞ்சம், ஊழல், இதனால வந்த ஒரு வினைகள், அதனாலதான் இந்தியன் தாத்தாவை திரும்ப கூப்பிடுவாங்க. திரும்ப கேம் சேஞ்சர் அதே தான் பண்ணியிருக்காரு. தமிழ்ல ஒரு கமல்ஹாசனை வச்சு இந்தியன் 1 இந்தியன் 2 எதுக்கு பண்ணாரோ, ஒரு முதல்வனோ ஒரு ஜென்டில்மேன் எதுக்கு பண்ணாரோ அதை போய் அப்படியே பார்த்தீங்கன்னா தெலுங்குல பண்ணியிருக்காரு. அவ்வளோதான், வேற எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. சரி, படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம ராம்சரண் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேர்மையா இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அந்த நேர்மையா இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி பார்த்தீங்கன்னா திடீர்னு எதிர்காலத்தில் அந்த ஆந்திரா முதல்வரா மாறுறாரு. இந்த ஐஏஎஸ் அதிகாரி எங்க முதல்வரா மாறுறாரு, இந்த முதல்வரா மாறுறதுக்குள்ள ஒரு ஜேர்னி ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த ஜேர்னி இந்த படத்தோட ஒன்லைனா இருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் ஏன் ஐஏஎஸ் மாறினாரு அப்படிங்கிற ஒரு ஜேர்னி இருக்கு. இதுக்கு நடுவுலயே ராம்சரண் யாரோட பையன், அவங்க அப்பா யாரு, எதுக்கு ராம்சரண் தன்னோட அடையாளத்தையே மறந்து இல்லைன்னா தெரியாம இத்தனை வருஷம் இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு கதையெல்லாம் இருக்குல்ல. இதுதான் இந்த படத்தோட கதை. சரி, இந்த படத்தை ஸ்பாய்லர் இல்லாம சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஆனா இந்த படத்தோட கதையை சொன்னோடனே உங்களுக்கு பயங்கரமான ஸ்பாய்லரா தான் இருந்திருக்கும். அதனால டிஸ்க்ளைமரும் போட்டுக்க விரும்புறேன். இந்த படம் பார்த்து முடிக்கிறப்ப எனக்கு என்ன ஃபீல் வந்தது அப்படின்னா, அட்லி எப்படி ஒரே கதையை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கிறாருங்கிறதே நமக்கு இப்பதான் தெரியுது. காரணம் என்னன்னா, அது சங்கர்ட்ட கத்துக்கிட்ட ஒரு விஷயம். அப்படின்ற பட்சத்துல ஜவான் பாக்குற மாதிரியான அதே லுக் கிட்டத்தட்ட இந்த படத்துல அப்படியே வருது. ஏன் அப்படி ஒரு படம் எடுத்தாரு, இல்லைன்னா இந்த படம் எடுத்து திரும்பவும் ஆல்ரெடி இந்தியன் 2ல நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரியான பேர் வாங்கிட்டோம், இப்படி ஒரு அவுட் வருது, இதை பேசாம அந்த பக்கமே வச்சிருவோம், தமிழ் பக்கம் ரிலீஸ் பண்ண வேணாம்னு சொல்லி அவர் நினைக்கவே இல்லை. அதுக்கு உட்காந்து ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ராம்சரனுக்காக இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உள்ள போனவங்களாம் அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸை பயங்கரமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, ஒரு பக்கம் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் அப்புறம் விட்டுருவோம். அந்த கதை மூவ் ஆகிற விதம், இந்த கதை எங்கெங்கெல்லாம் பிளாஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இந்த கதை ஒரு பக்கம் அவர் எதிர்கால முதல்வர் ஆக போறாரு. அதுக்கு நடுவில் என்னென்ன மாதிரியெல்லாம் பார்க்க போறாரு. ஒரு ராம்சரனுக்காக போய் பார்க்குறோம், மியூசிக் டைரக்டர் தமனுக்காக பார்க்குறோம், அஞ்சலிக்காக பார்க்குறோம், கியாரா அத்வானிக்காக பார்க்குறோம். அப்படிங்கிற பல விஷயங்கள் எதிர்பார்ப்போட போகிறோம். உள்ள அந்த எதிர்பார்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்லேருந்தே கொஞ்சம் பிளாக் ஆகிட்டே தான் இருக்குது. அந்த பில்டப் ஷார்ட்ஸு, பில்டப் டைலாக்ஸு, பில்டப் சீக்வன்ஸ், இது மாதிரியான விஷயங்களாக போயிட்டு இருக்கு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் அப்படியே ட்ராவல் ஆகிற விதம்லாம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு முதல்வனை கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜவான் படத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, மெர்சல் படத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. எல்லா லஞ்சம் சார்ந்த படங்களையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் கேம் சேஞ்சரை அவர் பொங்கலுக்கு எடுத்திருக்காரு. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட டைட்டில் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ், கேம் சேஞ்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது இல்லாமல் அந்த படத்துக்கான டைட்டில் கார்டு போடக்கூடிய அந்த அனிமேஷன் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ராம் சரண் பேசக்கூடிய நிறைய இடங்களில் அவுட் அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறமா டக்குன்னு வந்து போகிறது, இந்த கிராஃபிக்ஸ் சேஞ்ச் ஆகிறதெல்லாம் முன்னாடி ஓவர் ரேட்டடாக ஒரு சிஜி பண்ணியிருப்பாரு. அதை நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம், அப்படியாப்பட்ட ஒரு சிஜியாக இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி கொஞ்சம் சிஜியாக பண்ணி வச்சிருக்காரு, அது கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த ஒரு விஷயங்களை சொல்லணும். ராம் சரண் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி பயங்கரமாக நடிச்சிருக்கேன். கியாரா அத்வானி அவங்கள பற்றி பெருசாக பேசுகிற அளவுக்கான உள்ள அவங்களுக்கான ஆக்டிங் கிடையாதுன்றதுனால சரி ஓகே கியாரா அத்வானி கொடுத்த ரோல் பண்ணிட்டாங்க. வழக்கம் போல நம்ம சமுத்திரகனி என்ன கொடுத்த ரோலை பயங்கரமாக நடிச்சிருக்காரு. இதெல்லாம் தாண்டி படம் ஹிட் ஆகுது, ஃப்ளாப் ஆகுது, படம் 100 கோடி 1000 கோடி, அது ஹிந்தி படம், தெலுங்கு படம், தமிழ் படம், இதெல்லாம் தேவையில்லை. நீ எனக்கு சீன் கொடுத்துட்டியா, நீ எனக்கு கேரக்டர் கொடுத்துட்டியா, கொடுத்த கேரக்டர் நான் பயங்கரமாக நடிக்கலாம்னா மட்டும் நீ எனக்கு கேள்வி கேளுன்னு சொல்லி ஒரு மனுஷன் உள்ள நடிச்சிருக்காரு. அதுதான் நம்ம எஸ்ஜே சூர்யா. எப்போதுமே ஒரு கேரக்டர் கொடுத்தா நெயில் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இருக்கும்ல, அது எஸ்ஜே சூர்யாட்ட இருக்குது. நம்ம ஒரு கட்டத்தில் இந்த படத்தில் லாஜிக் மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் தாண்டி யோசிச்சுட்டு இருக்கும்போது லாஜிக்கே இல்லை, இது எப்படி வில்லனிசமா மாறும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பக்கம் கிரிட்டிக் இருக்கும். ஆனாலுமே எஸ்ஜே சூர்யாவோட அந்த வில்லனிசம் பார்த்து பயப்படுற ஒரு இடம் இருக்குல்ல, அங்கதான் மனுஷன் வந்து பயங்கரமா மிரட்டி இருக்காரு. இந்த படத்தோட லாஜிக்ஸ் எங்கேயுமே சூட் ஆகல. இன்னுமே வந்து ஆடியன்ஸ் சொல்ல போனோம், குறிப்பா தமிழ் ஆடியன்ஸ் பில்டப்டு சீக்வன்சஸ் எல்லாம் வெறுத்து பல நாள் ஆச்சு. நீங்க எம்எக்ஸ் பிளேயர்ல போடுறீங்களா, அதை அப்படியே ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் பார்க்குறாங்க. யாரு நீ ஸ்லோ மோஷன் காட்சிகள்லாம் பார்க்குறதில்ல. குறிப்பிட்டு 4 பேரோட ஸ்லோ மோஷன்ஸ் தான் இங்கே தமிழ் சினிமாவால் ரசிக்கப்படுது. ரஜினி, கமல், தளபதி அப்படிங்கிற 4 பேர். அதை தாண்டி நீங்கள் யாருக்கு ஸ்லோமோ ஷார்ட்ஸ் வச்சாலும் இப்போலாம் பார்க்கறதுக்கான ஆட்கள் கிடையாது. அப்படியே நீங்கள் ஸ்லோமோ வச்சாலுமே அந்த டேரக்டர் யாருங்கிறத பார்த்து தான் ஆடியன்ஸ் பார்க்குறாங்களே தவிர, இன்னுமே நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் ரேட்டராக ஒரு ஹீரோக்கு வந்து ஒரு ஸ்லோமோலாம் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அதுவும் ராம் சரணோட ஸ்லோமோவை இங்கே யாரும் ரசிப்பாங்களா அப்படிங்கிறதும் இங்கே மிகப்பெரிய சந்தேகம் தான். ராம் சரணுக்கான பில்டப் ஷாட்ஸ் இருக்கிறது, ஒரு எப்படி சொல்றது, ஹெலிகாப்டர்ல கையில கட்டிட்டு போறது, அந்த ஹெலிகாப்டர் போற ஸ்பீட்லேயே ஒரு ஸ்வாடை எடுத்து தண்டவாளத்தில் கட்டி போட்டிருக்க பர்சன்ஸோட கயிறை வெட்டுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் எதுக்கு இதை பண்றீங்க? கொஞ்சம் ரியாலிட்டி சினிமா வாங்க. நீங்க எடுத்த கதையவே இன்னும் கொஞ்சம் ரியாலிட்டா ரைட் அப் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேல ரியாலிட்டியா காமிச்சிருக்கலாம். அந்த ரியாலிட்டி கொஞ்சம் மிஸ் ஆகுது சங்கர் கிட்ட. சரி ஓகே, நீங்க வந்து வழக்கம் போல அதே அரைச்சமாவும் இல்லைன்னா அதே கயிறான அந்த லஞ்ச லாவணியத்தை எடுத்து வச்சிருக்கீங்க. ஏன் உங்களால் ஜென்டில்மேன் எடுக்க முடிஞ்சது, உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வன் எடுக்க முடிஞ்சது, அன்னியன் படம் எடுக்க முடிஞ்சது, இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து ரொம்ப சிஜியாவோ பில்டப் ஷாட்ஸ்லேயே ஸ்லோ மோஷன்ஸ்லேயே எடுக்கல. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே இங்கே கொடுத்துருக்கலாமே. நம்ம கொண்டாடலாம்னு ஆந்திராவில் தூக்கி உங்களை கொண்டாடி இருப்பாங்க. அப்போ ஆந்திராலையும் வந்து இந்த படம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ படம் பார்த்துட்டு வந்து நிறைய பேருமே என்ன இது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டா கொஞ்சம் கூட லாஜிக்ஸே இல்லை. இந்த படத்தில் நடித்த ராம் சரணா இருக்கட்டும், எஸ்ஜே சூர்யா வரட்டும், இவங்க யாருமே ஒரு சினிமா தெரியாத ஆட்களும் கிடையாது. இவங்களுக்கு அதிபயங்கரமாக சினிமா தெரியுன்ற பட்சத்தில் இவங்க யோசிச்சிருக்கலாம், சார் இது என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு. ஒரு பக்கம் சமுத்திரகனியும் இன்னொரு பக்கம் எஸ்ஜே சூர்யாவும் இந்த படத்தை காப்பாற்றி விட்டாங்க அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம தமன் அவர்கள் ஓகே, அது வந்து நம்ம தமனை குறை சொல்ல முடியாது. தெலுங்கு ஃபிலிமுக்கு எப்படிப்பட்ட ஒரு மியூசிக் வேணுமோ அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் அவர் கொடுத்துருக்காரு. சொல்லப்போனால் தமன் அவர்கள் எங்கே அவரோட மாஸ்டர் பீஸான ஒர்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜே சூர்யாவுக்கு ஒரு பிஜிஎம் ஒன்று வரும். படம் ஃபுல்லாக எங்கெல்லாம் டயர்டாகிறமோ எஸ்ஜே சூர்யாவை லைட்டாக காமிச்சு நம்மளை அப்படியே கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுறாங்க. பின்னாடி பிஜிஎம் போட்டு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் எஸ்ஜே சூர்யாவுக்காகவும் அந்த பிஜிஎம்காகவுமே படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அங்கங்கே வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அவங்க வச்சிருக்க ஒரு 10 ட்விஸ்ட்ல ஒரு 7 ட்விஸ்ட் நமக்கே தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுதுன்னு. ஒரு 3 ட்விஸ்ட் ஓகே, படம் வந்து ட்விஸ்ட்டு கொஞ்சம் ஓகே ஏற்றுக்கிற மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிட்டு இருக்கு. படத்தில் காமெடி நம்மளுக்கு சிரிப்பே வரல. வழக்கம் போல் காமெடி நினச்சி அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அது எல்லா படங்கள்லையும் இருக்கிற மாதிரி. இதை நம்ம ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்னா அதெல்லாம் இருக்கும்ல, காமெடி, லவ் பிரேக்கப், திரும்ப லவ் பேட்சப் ஆகுறது, கல்யாணம், அதுக்கெல்லாம் ஒரு சாங்கு, ஃபேமிலி சீக்வன்ஸ்னு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு ஓகே கமர்ஷியல் ஃபிலிமாக ஏற்றுவோம். அதுக்கப்புறமா ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று வச்சாங்க. அது எப்படி வந்து குழந்தை ராம் சரண் தப்பிக்கிறாரு, அவருக்கு எப்படி எல்லாம் பழசு மறந்து போகுதுன்னு தெரியல. முதல்ல சந்திக்கும் போது அந்த ஒரு உணர்வு வரல. அஞ்சலி தான் தன்னோட அம்மாங்கிறது அவருக்கு அப்ப தெரியல, பின்னாடி தெரியுது. அதுக்கான ஒரு சீக்வன்சஸை காட்டல. ஒரு வேளை தலையில் அடிபடிச்சு, மண்டையில் அடிபடிச்சு, இதனால அவர் பழசை மறந்துட்டார், எதுவுமே காட்டலையே. அவர் வந்து ஒரு கட்டத்தில் எங்க மிஸ் ஆகிறாரு, எப்படி இன்னொரு ஃபேமிலி கூட போய் அட்டாச் ஆகிறாரு, எந்த டீட்டெயிலிங்கே இல்லை. படத்தை டீட்டெயிலிங்கே இல்லை. போகிற போக்கில் சொல்கிற கதையை கேட்கணும், பின்னாடி டீட்டெயிலிங் இல்லை. அதுதான் இந்த கேம் சேஞ்சராக இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து கேம் சேஞ்சர் அப்படின்னு வச்சிருக்கலாம். 2 டைட்டில் வச்சிருக்கலாம். ஒன்று கேம் ஓவர் அப்படின்னு வச்சிருக்கலாம், இல்லை கேம் சேஞ்சுடு அப்படின்னு வச்சிருக்கலாம். இந்த கேம் மூலமாக, இந்த படம் மூலமாக சங்கர் அவரோட கேம் சேஞ்சுடு அப்படின்னு வச்சிருக்கலாம். வழக்கம் போல் இதில் போய் சொல்கிறதான் இன்றைக்கி சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்தியன் 3 வந்து சங்கர் அவர்களை காப்பாற்றுமா அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏங்கிட்டே இருக்குது.
கேம் சேஞ்சர் படத்தை பற்றின ஒப்பீனியன் உங்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்லாம், ஏன் சங்கர் இது மாதிரி பண்ணுறாரு, அவர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாரு, சுஜாதா இல்லாத சங்கர் இந்தியன் 2ல எப்படி அடி வாங்கினார் அப்படிங்கிற நம்ம எல்லாருமே பார்த்தோம். இனிமேலாச்சும் சங்கர் என்ன விஷயத்தை மாற்றணும், அட்லி மாதிரியான ஒரு விஷயங்கள் எது சங்கர் பண்ணுறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் ஒரு சந்தேகமாக இருக்குது. இதெல்லாம் குறித்து உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன், உங்களுக்கு ஒரு கருத்துக்கள் இருக்குல்ல, அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.